பார்த்தீங்களா எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூவை பாருங்கள். டிசம்பர் பார்த்தீங்களா அவ்வளோ பூ பூக்குதுங்க. நிறைய பூ எங்கள் வீட்டு தோட்டத்தில். நேற்று பறிக்காமல் விட்டுட்டேன். எவ்வளோ பூ சிந்தி கிடக்கு பாருங்கள். அவ்வளோது கொட்டிடுச்சு. பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பெருசாக இருக்கான் அந்த பூ பாருங்கள். நான்லாம் எங்கள் அத்தை வீட்டில் அவ்வளோது பூக்கும். கலர் கலராக எல்லா கலருமே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தலையில் கட்டி வச்சுப்போம். ஃபீக்கர் பூ, இது பேர் ஃபீக்கர் பூ. ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல பாருங்க, மைக்கு மாதிரி இருக்கும், அந்த காலத்து மைக்கு மாதிரி. அப்போ உள்ளவங்களாம் பூனாலே ஆசையாக வாங்கி வச்சுக்குவாங்க. பெண்ணுங்களுக்கு பூன்னா ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் பூ வச்சாலே பிடிக்க மாட்டேங்குது. தலையை நல்லா விரித்து போட்டுக்கிட்டு அப்படியே பூவெல்லாம் வச்சுக்காமல் ஹேர் ஸ்டைலாக அப்படி தான் விட்டுட்டு போகிறாங்க. இப்போல்லாம் பேப்பர் பூ வந்துருச்சு, இல்லை இந்த துணியில் ஒரு மாதிரி பூவெல்லாம் வந்திருக்கா, அதெல்லாம் ரசிக்கிறாங்க தவிர இந்த நெஜ பூ யாரும் வச்சுக்கிறதில்ல. இது மைக்கு பூவா ரொம்ப பெருசாக இருக்கா. என் பொண்ணுக்கு வேண்டாங்கிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, வச்சுக்கலாமா? டிசம்பர் மாதம் தான் பூக்கும்பாங்க. இது பார்த்தா ஜனவரி மாதம், அப்புறம் பிப்ரவரி மாதம் இப்படி பூத்துக்கிட்டே இருக்குது. நிறைய குலுங்குது. எங்கள் வீட்டில் பூத்துது நிறைய பூத்துருக்கு. இதை தான் இன்னைக்கு வச்சுக்கலாமா? யாருக்கெல்லாம் இந்த பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.